பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்கி. ஒருவருக்கு ஒருவர் தாங்க சொல்கிறார். யாரெல்லாம் அப்படி தாங்கி இருக்கிறீங்க? தாய் தகவல்கிட்டே அன்பாக இருக்க முடியல, பிள்ளைகிட்ட பெற்றோர் அன்பாக இருக்க முடியல. தாழ்மை இல்லை. தாழ்மை முதல்ல வேணுங்க. நமக்கு சாந்தமும் வேணும், நீடிய பொறுமை வேணும். அந்த பொறுமை யாருக்கெல்லாம் இருக்குது? என் அன்பு மகனே, அன்பு மகளே, அந்த தாழ்மை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ அன்பிலே ஒருவருக்கு ஒரு தாங்குவீங்க. அன்பு ஒருவர்கிட்ட இல்லாவிட்டால் அவன் ஜீரோ. எப்படியாப்பட்ட ஆஸ்தி இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பலசாலியாக இருக்கட்டும், அவங்ககிட்ட அன்பு இல்லைன்னா அவன் ஜீரோவாயிடும். அன்பு தாங்க சகலத்தை சகிக்கும், சகலத்தை மூடும், சகலத்தை பிறப்பிக்கும், சகல ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும். அன்பு ஒருவர்கிட்ட இல்லைன்னா அவன் ஒன்றே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. யார்கிட்ட அன்பாக இருக்கிறீங்க? தாய் தகவல் பிள்ளைகிட்ட அன்பாக இருங்க, பிள்ளைங்கிட்ட பெற்றோர் அன்பாக இருங்க, வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் அன்பாக நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த அன்பை பற்றி தான் சொல்றார். மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடியும் பொறுமையுடையவர்களாய். அந்த பொறுமை, அந்த தாழ்மை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு இயேசுடைய அன்பு வெளிப்படுங்க. அந்த அன்பை பற்றி ஆண்டவர் சொல்றார். இயேசு எப்படி அன்பானவராக இருந்தார், உலகத்தில் அன்பாகவே நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்களும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளது வெளிப்பட வேண்டும். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு அன்பானவராக வந்துவிட்டார். இந்த வார்த்தை மூலியமாக வந்திருக்கிறார். நீங்கள் போகிற இடங்கள்லாம் நீங்கள் அன்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா இந்த வார்த்தை பொறுமை, தாழ்மை வேணும், சாந்தம் வேணும், நீடிய பொறுமையாக இருந்தீங்கன்னா அன்பு தன்னாலே உங்களுக்குள்ளே வந்துருங்க. என் மகன் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். ஒன்று நிமித்தம் அந்த அன்பினால் அநேகரை நீங்கள் தாங்குவீங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அன்பினால் தாங்குவீங்க. ஒருவரை ஒரு தாங்கி விட்டு விடாதீங்க. ஏன்னா இயேசு நன்றி உங்ககிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு தாங்கி அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.